ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட ஆக்டிவ் தமிழ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான எல்லா ட்ரிக்ஸுமே ஒரே அப்ளிகேஷனில் பண்ண முடியும். ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வித் டெமோ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ் டூல். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஒருத்தருக்கு வந்து சேட் பண்ணிக்கலாம். அவங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணாலே அடுத்து அவங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்ம மொபைல் நம்பர் போட்டாலே போதும், அவங்களோட ஃபுல் ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணலாம், ஃபார்வேர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்வேர்டில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத முக்கியமாக இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ் சேவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எல்லா மொபைலுமே டிஃபால்ட்டாக இருக்கும். பட் இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்போட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேரல் ஃபேஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுலேயும் வந்து வாட்ஸ்அப் ப்ளஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபேரல் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பீங்க. அது மூலமாக நீங்கள் சேவ்டு ஸ்டேட்டஸும் வந்து இதில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்ட் சேட். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்காவது வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணவே போதும். அவங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணிங்கனாவே போதும். கீழே வந்து இருக்கிற சென்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆகிடும். நீங்கள் இமேஜ் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்ட் இமேஜஸில் போய்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணினாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போகவே தேவையில்லை. அதே போல் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்டேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே என்ன வெர்ஷனில் இருக்கீங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்ஸ்டால் ஃப்ரம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போனீங்கன்னா அதோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பெட்டராகவே இருக்கும். நீங்கள் போய்ட்டு உள்ளே செக் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூலில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே என்ன வெர்ஷன் வந்து நெக்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் ஆல் அப்படின்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணும்போது மினிமம் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து மெசேஜ் வந்து ஃபார்வேர்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து செலக்ட் கான்டாக்ட்ஸ்னு இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் செலக்ட் கான்டாக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் நம்பர்ஸ் இருக்கும். இதில் எல்லாமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ பேருக்கு சூஸ் பண்ண முடியாது எல்லாமே சூஸ் பண்ணலாம். இப்படி ஒவ்வொன்றா சூஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற டபுள் டிக்கை கிளிக் பண்ணினா போதும். 419 கான்டாக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரே டைமில் வந்து உங்களால் வந்து எல்லாருக்குமே மெசேஜ் வந்து ஃபார்வேர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து 5 மெம்பர்ஸ்க்காக நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 419 கான்டாக்ட்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆகிடும். ஆனால் இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து மெசேஜ் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்னா இந்த ஃபார்வேர்ட் ஆல் அப்ளிகேஷனாக தான் சொல்லணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக் ரிப்ளை. குயிக் ரிப்ளையில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஞ்சர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க மொபைல் இருக்கிற மெசேஜ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ, அந்த மாதிரியான ரிப்ளை ஆப்ஷன் எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ரிப்ளை ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அவங்களோட மொபைல் நம்பர் ப்ளஸ் நேமோட போட்டு அவங்களோட மெசேஜை நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலுமே அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து குயிக்கில் வந்து சேவ் ஆகிடும். அப்படின்னும் போது நீங்கள் வந்து இது வந்து ரீஎடிட்டும் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பியும் ஆகிடும். டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிடணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் சென்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கேப்ஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்டஸ் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்றத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். லவ் ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்டேட்டஸுமே இதில் இருக்கும். நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்டஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா